விளாத்திக்குளம் கேஸில் வந்து தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. சரி, அதுக்கும் போன ஆட்சிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? என்ன சம்மந்தம் பண்ணி பேச வர நீ இப்போ? இல்லை ஆட்சி இதுதான் உங்களது தான். ஆனால் அதுக்கான ஒர்க் பண்ணவங்க அந்த கட்சிக்காரங்க தான், தாவேக்கா ஆளுங்க கிடையாது. அது கூட கவர்னர் சொன்ன அந்த அந்த டேட் வந்து May 5. ஏன்னா May 10க்கு மேலே வந்து தாவேக்காவோட ஆட்சி தொடங்கிருச்சு. அப்போது தீர்ப்பையும் தாவேக்கா ஆட்சி தொடங்கிறதுக்கு முன்னாலே கொடுத்துருக்க வேண்டியது தானே? வக்கீலுங்க எல்லாரும் கஷ்டப்பட்டிருப்பாங்க. நான் அதெல்லாம் அதாவது அந்த வக்கீலுங்களை குறை சொல்ல, வக்கீலுங்களை பற்றி நீ பேசுகிற பற்றியா ஒத்தரோசா? உன்னை தான் சொல்கிறேன். உன் கேஸுக்கு வா, முதல்ல உன் கேஸுக்கு ஒரு நல்ல வக்கீலாக பிடிச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோன்றேன். அதுக்கப்புறமா நீ வந்து இதை பற்றிலாம் பேசு. உனக்கு தைரியம் இருந்ததுன்னா, நீ இவ்வளோ பேசுகிறல, உனக்கு தைரியம் இருந்ததுன்னா கீழே TN போலீஸ், அதாவது தமிழ்நாடு போலீஸையும் CM ஆஃப் தமிழ்நாடு, இது ரெண்டுத்தையும் டேக் பண்ணு. ஒருத்தர் டேக் பண்ணி செம்மையாக வாங்கினார் பார். நீ டேக் பண்ணி போடு. உனக்கு தைரியம் தான். எவ்வளோ பேசுகிற? அது போய் அவங்களுக்கு ரீச் ஆகணும்ல. அண்ணா வந்து பாருங்கண்ணா, மக்களை பாருங்கண்ணா, அண்ணா மக்கள்கிட்ட பேசுங்கண்ணா, அண்ணா பண்ணுங்கண்ணா அப்படின்றல. அவரை டேக் பண்ணாதானே அவருக்கு போவோம். நீ என்ன பண்ணு, அடுத்த வீடியோவில் டேக் பண்ணி போடு. அதுக்கப்புறம் நீ இருக்கிறியா பாருன்னா, அதாவது வீடியோ பேசுறதுக்கு நீ வந்து வீட்டில் இருக்கிறியா பாரு, இல்லை ஜெயிலுக்கு போயிட்டுருப்பேன். உனக்கு தைரியம் இருந்தால் நீ அவரை டேக் பண்ணி போடு. இப்போ இந்த வீடியோ கீழே கூட நான் உன்னை கூட டேக் பண்ணி நான் போடுறேன். நீ போடு பார்க்கலாம். உனக்கு தைரியம் இருந்தால் நீ போடு. அவரை டேக் பண்ணி நீ போடு. CM ஆஃப் தமிழ்நாடு, TN போலீஸ், நீ டேக் பண்ணி போடு. அடுத்த வீடியோவில் இருந்து பார்க்கலாம். அப்புறம் என்ன சொன்னேன்? தாயோடைய உரிமை இல்லாமல், கவனம் இல்லாமல் அவங்க வந்து எரிச்சிட்டாங்க. ஒரு அதாவது ஒரு குழந்தை வந்து இந்த மாதிரி பண்ணி இறந்து போயிருக்க குழந்தைய வந்து புதைக்கணும். சரி, ஓகே, அது பேசு. எப்படி நீங்கள் அவங்கள கேட்காம நீங்கள் எரிப்பீங்க? அது பேசு. ஆனால் அதுக்கு என்ன? நீங்கள் தான் காரணம். எதை மறைக்கிறதுக்காக இதை பண்ணீங்க? சொல்லுங்கள். அதாவது நீங்கள் அங்கே தோத்துட்டதுனால ஒரு மாதிரி பைத்தியமாயிட்டியா என்னன்னு தெரியல, அந்த அளவுக்கு பைத்தியம் மூச்சா மாதிரி பேசினிருக்க ஒத்தரோசா. இது வந்து இதுக்கும் தாவேக்காக்கும் என்ன சம்மந்தம்னு எனக்கு தெரியல. பெத்த தகப்பனுக்கும் தாய்க்கும் உள்ள பிரச்சனைனால, அவங்களுடைய பிரச்சனைனால அதை அந்த தகப்பனார் வந்து அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போயிட்டு அவருடைய இதுபடி எரிச்சிட்டாரு. சரி, அவர் தப்பு பண்ணிட்டாரு, நீ அவரை பேசணும். அதுக்கும் தாவேக்கா தான் காரணம், அதுக்கும் முதலமைச்சர் தான் காரணம், அதுக்கும் இதுதான் காரணம்னா இது. ஆனால் நீ மென்டல் வந்து டிப்ரெஷன் ஆகிருக்கு நீ. ஸோ அதனால் வந்து நிறுத்திக்கோ, இல்லைன்னா வச்சுக்கோ. உனக்கு தைரியம் தான் டேக் பண்ணி போடு. CMையும் தமிழ்நாடு போலீஸையும்.